ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். வைகையில் தண்ணீர் நிலையாக நிற்க வழிவகை செய்ய வேண்டும். நீர் நிறைந்த தேம்ஸ் நதி போல வைகை நதியை மாற்ற வேண்டும் என்று பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா தெரிவித்துள்ளார். மதுரையில் என் ஊர் என் கனவு என்ற தொட்ட ஆவணம் தயாரித்தலுக்காக அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் இதனை கூறினார். என்ன ஏற்பாடு பண்ணணும்னு பொறியாளர்களுக்காக நம்மகிட்ட நல்ல பொறியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் துணிச்சலா பிளான் பண்ணி போட சொல்லி கொடுத்தோம்னா என்ன கொஞ்சம் காசு ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா மதுரை மக்கள் நினைச்சா அதை செய்திடலாம். மக்கள் நினைக்கிறேன், மதுரை மக்கள் நினைத்தால் அதை செய்து விடலாம். ஏன்னா இல்லாட்டி மீனாட்சி அம்மன் திருக்கோயில போய் மழை பெஞ்சு தண்ணி அப்படியே தேங்கிடுதியா? நீங்க அதை யோசிச்சு பாருங்க. அந்த கோயில் இல்லைன்னா நமக்கு நம்ம எனக்கு படுறது அப்படி அதான் என் மையம். அந்த திருக்கோயிலே அழிய மாதிரி போய் தண்ணி போய் சேர்ந்து விழுந்துச்சுன்னா அப்புறம் அந்த கட்டடம் என்ன ஆகும்? அப்போ அங்க தண்ணீர் சேரக்கூடாதபடி நாம இதை மாற்றணும். அதுக்கு அடிப்படை இந்த இது பேருந்து நிலையம். பேருந்து நிலையத்தை இந்த மதுரை உயிரோடு இருக்குன்னு சொன்னா அதுக்கு அடிப்படை காரணம் மீனாட்சி திருக்கோயில் தான். மீனாட்சி திருக்கோயில் இருக்கிறதுனாலதான் மதுரை அழகு பெற்றிருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு சேதம் வந்துட்டுன்னு சொன்னா மதுரை கதை முடிஞ்சு போயிடும். அதனால மீனாட்சி திருக்கோயிலை அழகுபடுத்தணும். கோரிப்பாளையம் தர்கா, கிறிஸ்தவங்களுக்கு நம்ம செயின்ட் மேரி சைஸ் ஸ்கூல் பார்த்தீங்களா, அந்த திருக்கோயில். இந்த 3 இடமும் ரொம்ப முக்கியமான இடங்கள். இந்த 3ஐயும் நம்ம மையப்படுத்திக்கிறது தான் நல்லது. இதையடுத்து பேசிய அமைச்சர் மூர்த்தி தாம் மனதில் நினைத்திருந்ததையெல்லாம் சாலமன் பாப்பையா கூறிவிட்டதாகவும் மீனாட்சி அம்மன் கோவிலும் அதைத் தொடர்ந்து வைகை ஆறும் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.